ஹாய் எவ்ரிவன், நான் ஆனந்த் ஃபெஷாட் யூடியூப் சேனல்ல இது வரைக்கும் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் விண்டோஸ் பத்தி டீடைலா பார்த்தோம். இந்த வீடியோல விண்டோஸ் பத்தி டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்ஸ்த் டைப்ஸ் ஆஃப் விண்டோஸ். இதுல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் விண்டோஸ் அல்லது பஞ்ச் விண்டோஸ். பஞ்ச் விண்டோஸ் அப்படின்னா ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கும். அந்த ஓப்பனிங்ல நம்ம யூஸ் பண்றதுதான் பஞ்ச் விண்டோஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்மெண்ட் விண்டோஸ். கேஸ்மெண்ட் விண்டோஸை மூணு பார்ட்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் ஹேங் விண்டோஸ், பாட்டம் ஹேங் விண்டோஸ், நெக்ஸ்ட் சைடு ஹேங் விண்டோஸ். சரிங்களா? டாப் ஹேங் விண்டோஸ். டாப் ஹேங் விண்டோஸ் அப்படின்னா டாப்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கும், பாட்டம்ல ஹேண்டில்ஸ் இருக்கும், பாட்டம் போர்ஷன் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த பாட்டம் போர்ஷன் மூவ் ஆகிறதுனால அதுவும் ஃபுல்லா ஓப்பன் பண்ற மாதிரி இருக்காம ஒரு குறிப்பிட்ட ஹைட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. விண்டோஸ் அண்ட் டோர்ஸ்ல ஓகே, நோ ப்ராப்ளம். இது பெரிய ஹைரிஸ் பில்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் விண்டோ ஓப்பனபிள் பேனல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட 150 mm ஓப்பனிங் மட்டும் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா கையில ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கும்போது பார்க்கும்போது அது கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுனால. அதாவது 150 mmன்றது ஒரு பால், ஒரு வாலிபால் சைஸோ அல்லது ஒரு குழந்தையோட தலை சைஸுக்கு தான் இருக்கும். சரிங்களா? அதோட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஹைரைஸ் பெரிய ஹைரைஸ் பில்டிங்ல அதிகமாக லிமிடேஷன் இருக்கக்கூடாது, ஓப்பன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. சரிங்களா? இது டாப் ஹேங் விண்டோஸ். பாட்டம் ஹேங் விண்டோஸ் அப்படின்னா பாட்டம்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கும், டாப்ல மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த பாட்டம் ஹேங் விண்டோன்றது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் டாப்ல இருக்கிறதுனால இன்சைட் ஓப்பன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்கேஸ் இப்போ அவுட் சைட் ஓப்பன் பண்ணி என்ன ஆகும், மழை பெஞ்சுன்னா மழை தண்ணி உள்ள வந்துடும். சரிங்களா? அதனால என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இன்சைட் ஓப்பனிங்கா இருக்கும். சரிங்களா? பாட்டம் ஹேங் விண்டோஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது. பில்டிங்ல ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ரூம் ஃபுல்லா ஸ்மோக் ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா? அந்த ஸ்மோக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளோர் லெவல்ல இருந்து ஒரு 1 மீட்டர் வரைக்கும் மட்டும்தான் நம்ம ஆக்சிஜன் சப்ளைஸ் கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கு மேலதான் ஸ்மோக்ஸ் எல்லாம் இருக்கும். நம்மளால வந்து பாத்தீங்கன்னா மேல இப்ப நின்றுட்டு இருந்தோம்னா சுவாசிக்க முடியாது. சார் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், தரையில தவழ்ந்து போங்க, அப்பதான் உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளைஸ் கிடைக்கும் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுல என்ன யூஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாட்டம் ஹேங் விண்டோ வைக்கிறதுனால பாட்டம் ஃபிக்ஸ் ஆயிருக்கும், டாப்ல ஓப்பனா இருக்கிறதுனால அந்த ஸ்மோக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டாப்ல தான் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த டாப் வழியா பாத்தீங்க அப்படின்னா பில்டிங் உள்ள இருந்து வெளியே ஈஸியா போயிடும். அப்ப டாப் ஹேங் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் இந்த பில்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும். இந்த ஸ்மோக் ஆக்சிடென்ட் வந்தா இந்த ஸ்மோக்ஸ் வெளியே போற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சைடு ஹேங் விண்டோஸ். சைடு ஹேங்னா இந்த ரெண்டு பக்கமும் சைடு மூவ் ஆகும், சைடுல மூவ் ஆகும். சரிங்களா? ஒன்னு லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு மூவ் ஆகும், ரைட் சைடுல இருந்து லெஃப்ட்ல மூவ் ஆகும். சரிங்களா? இதுல வந்து ஒரு பக்கம் இன்ச்சஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் ஹேண்டில்ஸ் இருக்கும். சரிங்களா? ஹேண்டில்ஸ் பக்கம் தான் என்ன நம்ம ஆப்ரேட் பண்ணி ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைடிங் விண்டோஸ். ஸ்லைடிங் விண்டோஸ் அப்படின்னா நம்ம தண்டவாளத்துல ட்ரெயின் போற மாதிரி. சரிங்களா? அந்த ரயில்ஸ் இருக்கும், அந்த ரயில்ல வந்து பார்த்தா ட்ரெயின் மூவ் ஆகும். அந்த மாதிரி இந்த ஸ்லைடிங் விண்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ஃப்ரேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தண்டவாளம் மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த ரயில்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ரயில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரோலர் ஹெல்ப், அந்த சக்கரம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஹெல்ப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்லைட் ஆகும். சரிங்களா? இதுதான் ஸ்லைடிங் விண்டோ சொல்லுவாங்க. இந்த ஸ்லைடிங் விண்டோல 3 இருக்குது. 2 ட்ராக், 3 ட்ராக், 4 ட்ராக். ஓகேங்களா? 2 ட்ராக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ட்ராக் 2 ஷட்டர். இதுல 2 ட்ராக் அவுட்டர் ஃப்ரேம் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஷட்டர் இருக்கும், ஒன்னு லெஃப்ட்ல இருக்கும், இன்னொரு ரைட்ல இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், ஒன்னு லெஃப்ட் ரைட் மூவ் ஆகும், ரைட்ல இருந்து லெஃப்ட் மூவ் ஆகும். நமக்கு ஒரு ஷட்டர் ஓப்பனிங் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 2 ட்ராக் 3 ஷட்டர் விண்டோ. சரிங்களா? இதுல அதே மாதிரி 2 ட்ராக் அவுட்டர் ஃப்ரேம் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுல 3 ஷட்டர் இருக்கும். சரிங்களா? லெஃப்ட், மிடில், ரைட். மிடில் ஷட்டர் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் பெருசா இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு ஷட்டர் அகாமடேட் அளவுக்கு பெருசா இருக்கும். 2 ஷட்டர் சைஸ் இருக்கும். சரிங்களா? இதுல லெஃப்ட் ஷட்டர் மிடில்ல வரும், ரைட் ஷட்டர் மிடில்ல வரும். சரிங்களா? அப்ப மிடில் ஷட்டர் ஃபிக்ஸ்டா இருக்கும், அது மூவ் ஆகாது, ஸ்லைட் ஆகாது, மூவ் ஆகாது. அப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க ஒரு ஓப்பனிங் கிடைக்கும், மிடில்ல ஃபிக்ஸ்டா இருக்கும், ரைட் சைடுல ஓப்பனிங் கிடைக்கும். சரிங்களா? இது 2 ட்ராக் 3 ஷட்டர். நெக்ஸ்ட் 2 ட்ராக் 4 ஷட்டர். இதுல 2 ட்ராக் அவுட்டர் ஃப்ரேம் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுல 4 ஷட்டர்ஸ் இருக்கும். அதுல லெஃப்ட், மிடில்ல 2, ரைட்ல இருக்கும். மிடில்ல இருக்க 2 வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டா இருக்கும், லெஃப்ட் டு ரைட் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேம் அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட்ன்ற நமக்கு கிளியர் ஓப்பனிங் கிடைக்கும். 3 ட்ராக் ஸ்லைடிங் விண்டோஸ். இதுல 3 ட்ராக் இருக்கிற அவுட்டர் ஃப்ரேம் யூஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? 3 ரயில்ஸ் இருக்கும் அதே ஒரே அவுட்டர் ஃப்ரேம்ல. இதுல 3 ட்ராக் 3 ஷட்டர்னால 3 ஷட்டர்ஸ் இருக்கும், லெஃப்ட், மிடில், ரைட்.
அந்த ஒவ்வொரு ரயில்லையும் ஒவ்வொரு ஷட்டர் இருக்கும் சரிங்களா. அப்போ ஒரு இது ரைட்டு, ஒரு லெஃப்ட் மிடில், இன்னொன்று லெஃப்ட்டில் இருக்கும். நம்ம லெஃப்ட்டில் இருக்கிற என்டையராக ரைட்டில் மூவ் பண்ண முடியும். சேம் அதே மாதிரி ரைட்டில் இருக்கிற என்டையராக லெஃப்ட்டில் மூவ் பண்ண முடியும். இதுதான் 3 track 3 shutter ஸ்லைடிங் விண்டோஸ். 3 track 6 shutter. இதில் 3 track இருக்க அவுட் ஆஃப் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் மொத்தம் 6 shutter இருக்கும். இந்த ஒவ்வொரு ரயிலையும் 2 ஷட்டர் இருக்கும் சரிங்களா. ரெண்டு எண்டர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரயிலில் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்க ஷட்டர்ஸ் வந்து மிடில் இருக்கும். அடுத்து மிடில் இருக்க ஷட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3rd ரயிலில் இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்கனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மிடில் இருந்து அப்படியே எண்டுக்கு மூவ் ஆகும். மிடில் இருக்கிறது அப்படியே ரைட் ஹெண்டும் அப்படியே மிடில் இருக்கிறது லெஃப்ட் ஹெண்டும் மூவ் ஆகும். இதுதான் 3 track 6 shutter விண்டோஸ். நெக்ஸ்ட் 4 track 4 shutter விண்டோஸ். இதில் 4 track இருக்கிற அவுட் ஆஃப் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 4 ரயில்ஸ் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி அந்த 4 ரயிலையும் 4 ஷட்டர்ஸ் இருக்கும் சரிங்களா. ஒவ்வொரு ரயிலையும் ஒவ்வொரு ஷட்டர்ஸ் பிளேஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா. இது அதே மாதிரி ஒன்று எல்லாமே ஒரே சைடில் நம்ம ஸ்லைட் பண்ணிக்க முடியும். இதர் லெஃப்ட் சைடு, அது இதர் ரைட் சைடு சரிங்களா. நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டு கம்ப்ளீட்டாக ஒரே சைடில் மூவ் பண்ணி முடிச்சோம். நமக்கு கிளியராக 3 ஓப்பனிங் கிடைக்கும். இதுதான் 4 track 4 shutter விண்டோஸ். நெக்ஸ்ட் 4 track 8 shutter விண்டோஸ் சரிங்களா. இது மோஸ்ட்லி டோராவும் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. 4 track 8 shutter அப்படின்னா இதுலேயும் 4 shutter இருக்கிற அவுட் ஆஃப் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இதில் மொத்தம் 8 ஷட்டர் இருக்கும். ஒவ்வொரு ரயிலையும் 2 ஷட்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரயிலில் 2 ஷட்டர், நெக்ஸ்ட் வந்து 2 ஷட்டர், நெக்ஸ்ட் 2 ஷட்டர், நெக்ஸ்ட் 2 ஷட்டர், அந்த மாதிரி இருக்கும். மிடில் இருந்து எண்டு வரைக்கும் அப்படியே ஸ்லைட் ஆகும் சரிங்களா. அப்போ நமக்கு சாலிடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஷட்டரும் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் போகிறதுனால நமக்கு 6 ஷட்டர் ஓப்பனிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டிப் விண்டோஸ். ஸ்டிப் விண்டோஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிப் விண்டோஸ்ன்றது கண்டினியூஸ் விண்டோஸ் சரிங்களா. ஒரு பர்டிகுலர் ஃப்ளோரில் சரிங்களா கண்டினியூஸாக விண்டோஸ் இருக்கும் சரிங்களா. இது ஸ்டிப் விண்டோஸ் சொல்லுவாங்க. ஸ்டிப் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அங்கே இருக்கலாம், பாட்டம் அங்கே இருக்கலாம், சைடு அங்கே இருக்கலாம் சரிங்களா. இன்கேஸ் சைடிங் விண்டோ கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அந்த எல்லா காம்பினேஷன் உள்ள பேர் தான் ஸ்டிப் விண்டோஸ். கண்டினியூஸாக இருக்கிற பேர் ஸ்டிப் விண்டோஸ். மல்டிபிள் காம்பினேஷன் இருக்கும் இதில் சரிங்களா. நெக்ஸ்ட் ஸ்லைடிங் அண்ட் பைஃபோல்டிங். ஸ்லைடிங் அண்ட் பைஃபோல்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஷ் பண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஹேண்டில் இருக்கும், இப்படி சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இன்கேஸ் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதிக ஓப்பனிங் வேணும் அப்படின்னு நினச்சிக்கலாம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷட்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு அது மல்டிபிளிகேஷன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோன்ற மாதிரி எல்லா ஷட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா மடித்து ஒரு ஓரமாக கொண்டு போயிடலாம். இதுக்கு பேர் தான் ஸ்லைடிங் அண்ட் பைஃபோல்டிங் விண்டோஸ் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக ஓப்பனிங் கிடைக்கும். இது 2-in-1 பர்பஸ் சரிங்களா. தேவைன்னா ஒரு ஷட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு அதிக ஃபங்க்ஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ வேணும், வந்து நிறைய பேர் வருவாங்க போவாங்க, அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஃபங்க்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மடித்து ஓரமாக வச்சுருவாங்க சரிங்களா. இதுதான் அந்த ஸ்லைடிங் பைஃபோல்டிங் விண்டோஸ். நெக்ஸ்ட்டு டில்டன் விண்டோஸ் சரிங்களா. டில்டன் அப்படின்னா இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் ஹங்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஹங்கு இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஹேண்டில் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைடு ஹங்கில் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் அதே ஹேண்டில் ரொட்டேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டு இன்னொரு ரொட்டேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாட்டம் ஹங்கர்னால கீழே வச்சு அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதாவது டாப்பில் நமக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். அப்போ நமக்கு அந்த சைடு ஹங்கும் பாட்டம் ஹங்கும் ரெண்டும் ஒரே இருக்கிறதுனால இந்த விண்டோ ஜஸ்ட் ஒரு அட்வான்ஸ் லெவல். இது 2-in-1 ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும் சரிங்களா. சேம் விண்டோஸ் வெளியே மூவ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் டில்டன் விண்டோஸ். நெக்ஸ்ட் லிஃப்ட் அண்ட் ஸ்லைடு விண்டோஸ் சரிங்களா. இதுவும் சேம் அதே மாதிரி தான் டோராவும் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஹேண்டில் ஆப்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷட்டர் இருக்குல்ல, ஷட்டர் லிஃப்ட் ஆகி மூவ் ஆகும் சரிங்களா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆகி மூவ் ஆகிறதுனால அதை ஸ்லைட் ஆகிறதுனால இது லிஃப்ட் அண்ட் ஸ்லைட் விண்டோன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸ்லைட் அண்ட் டோர்னு சொல்லுவாங்க. இது மூவ் ஆகிறதுனா பெரிய ரொம்பலாம் மூவ் ஆகாது, ஒரு 10 mm மூவ் ஆகும் சரிங்களா. ஓகே, இந்த விண்டோக்கு என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்கேஸ் இப்போ எர்த்குவிக் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஸ்லைடிங் விண்டோ பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் தான் இருக்கும். அதில் புஷ் பண்ணிட்டு ஸ்லைட் ஆகும். இந்த சைட்லேருந்து அந்த சைடு தரலாம், அந்த சைட்லேருந்து இந்த சைடு தரலாம். ஆனால் பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு லாக் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா லாக் பண்ண முடியாது. ஒன்று எதர் லெஃப்ட் ஹேண்ட் மூவ் ஆகும், ரைட் ஹேண்ட் மூவ் ஆகும் சரிங்களா. இந்த மாதிரி. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது எர்த்குவிக் வரும்போது அந்த நார்மல் ஸ்லைடிங் விண்டோ ஹேண்டல் பார்த்தீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிடும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிட்டாக இருக்கும் சரிங்களா, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படின்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்டிகுலர் லொக்கேஷன் எங்கேனோ அங்கே பார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஷட்டர்ஸை சரிங்களா. இதுதான் லிஃப்ட் அண்ட் ஸ்லைடிங் விண்டோஸ். நெக்ஸ்ட் லோவர் விண்டோஸ். லோவர் விண்டோஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா
எக்ஸாஸ்ட் ஏரியா, இந்த மோட்டர் ரூம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஏரியா, இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேஷனுக்காண்டி இப்போ இன்கேஸ் உள்ள புகை ஏதாவது இருந்துச்சுன்னா வெளியே போகிற ஏர் சர்க்குலேஷனுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த லோவர் விண்டோஸ்னு சொல்லுவாங்க. இதில் வெளியே இருந்து உள்ளே பார்க்க முடியாது, மழை வந்துச்சுன்னா தண்ணி உள்ளே வராது, சேம் டைம் உள்ளே இருக்கிற புகை வெளியே போகும். சரிங்களா? இப்போ உள்ளே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக பார்க்க முடியாது, இன்க்ளைன் பண்ணி டிக்ளைன் பார்க்க முடியும். சரிங்களா? இது மேபி மேக்ஸிமம் டாய்லெட் ஏரியாவில் கூட யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் கம் ஸ்லைடிங் விண்டோஸ். சரிங்களா? இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் போர்ஷன் ஸ்லைடிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏதர் 2 ஷட்டர் 3 ஷட்டர், சரிங்களா, அதே மாதிரி 4 ஷட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டம் போர்ஷன் ஸ்லைட் ஆகும், டாப் போர்ஷன் ஃபிக்ஸ்டாக இருக்கும். சரிங்களா? இதுதான் ஃபிக்ஸட் கம் ஸ்லைடிங் விண்டோஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் கம் கேஸ்மெண்ட் விண்டோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெயின் டோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? மெயின் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணி ஒரு ஷட்டர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்மெண்ட்டாக இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி டாப் போர்ஷன் ஃபிக்ஸ்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். சரிங்களா? நமக்கு ஏற்ற மாதிரி நிறைய விண்டோஸ் இருக்குது. விண்டோஸ் ஃபெசாடில் இவ்வளோதான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி, அது ஆர்கிடெக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பிவட் டோர்ஸ், பிவட் விண்டோஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பே விண்டோ. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம இது மேக்ஸிமம் ஃபெசால் யூஸ் பண்ணுறது இந்த டைப்ஸ் ஆஃப் விண்டோ. அதனால தான் இதை மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். போக போக அதுவும் ஜஸ்ட் டாபிக் மட்டும்தான், போக போக இன்னும் நிறைய வீடியோ இருக்கும், அது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் டாபிக்கை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு இது கூட நம்ம கிளியராக பேசலை. கரெக்டாக ஒரு விண்டோஸோ இல்லை கட்டை மால்ஸை பற்றி நம்ம எதுவுமே இன்னும் டீட்டெயிலாக போகல. ஒரு எக்ஸாம்பிளாக ஒரே ஒரு பஞ்ச் விண்டோஸ் மட்டும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இதே மாதிரி தான் ஃபர்தர் வீடியோஸ் இருக்கும். சரிங்களா? எல்லா ஸ்லைடிங் விண்டோஸ் என்ன, 2 ட்ராக்னா என்ன, 3 ட்ராக்னா என்ன, பேஸ்மெண்ட்னா என்ன, சரிங்களா, அதே மாதிரி லிஃப்ட் அண்ட் ஸ்லைட்னா என்ன, சரிங்களா, அதே மாதிரி டில்ட் அண்ட் டர்னா என்ன, எல்லாமே இதே மாதிரி பேசிக் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பஞ்ச் விண்டோஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பஞ்ச் விண்டோஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேர் கேஸில் யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிட் லேர்னிங் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணுறது பஞ்ச் விண்டோஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஏரியாவில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த பஞ்ச் விண்டோஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு விண்டோ, பஞ்ச் விண்டோஸ். சரிங்களா? இதில் இந்த அவுட்டர் ஃப்ரேம்ஸ் வந்து வால்ஸில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, இதில் டாப்பில் இருக்கிறது லிண்டர்னு சொல்லுவாங்க, பாட்டமில் இருக்கிறது சில்லர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவுட்டர் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாலுக்கும் அவுட்டர் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 6 mm கேப் மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? அன்டுலேஷனுக்காண்டி. அப்போ இந்த ஓப்பனிங் என்ன 1 மீட்டர் பை 1 மீட்டர் வால் ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா -6 பெரிய ஃபுல்லாக 6 mm மைனஸ் பண்ணிட்டு நம்ம அவுட்டர் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த அவுட்டர் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி கட் பண்ணுவாங்க. சரிங்களா? 4 பக்கம் 4 அவுட்டர் ஃப்ரேம், டாப்பு பாட்டம் லெஃப்ட் ரைட்டு 4மே வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி கட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த அவுட்டர் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் மிட் ப்ரொஃபைல். மிட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி கட் ஆகும். சரிங்களா? இது 40 டிகிரி கட் பண்ண முடியாது, இன்டு இருக்கனால இது வந்து 90 டிகிரி கட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கிளிப் ப்ரொஃபைல்ஸ். இந்த கிளிப் ப்ரொஃபைல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவுட்டர் ஃப்ரேமில் கிளாஸை வச்சு லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த கிளிப் ப்ரொஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பில்டிங் இன்சைடில் தான் இருக்கும், அவுட் சைடில் இருக்காது. சரிங்களா? ஏன்னா இப்போ அவுட் சைடில் வச்சோம்னா பார்த்தீங்கன்னா இப்போ திருட வரவங்க பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணிட்டு, ஏன்னா இது வந்து பெரிய ஃபிக்ஸிங்லாம் இருக்க ஸ்க்ரூ அந்த மாதிரி ஃபிக்ஸ்லாம் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் லாக்கிங் டைப்பில் தான் இருக்கும், புஷ் அண்ட் லாக் டைப்பில் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ திருடங்க யாராவது வந்தாங்கன்னா இதை அந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணிட்டு கிளாஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துட முடியும். சரிங்களா? அதனால மோஸ்ட்லி என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளிப்ஸ் வந்து பில்டிங் இன்சைடில் தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனை கட் பண்ணலாம். ஒன்று 40 டிகிரி கட் பண்ணலாம், இல்லை 90 டிகிரி கட் பண்ணலாம். இன்கேஸ் 90 டிகிரி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டாப்பில் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க, டாப் அண்ட் பாட்டம் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. வெர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டோ அல்லது ரைட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டு நிப்பாட்டுவாங்க. அந்த கிளிப் இன்சைட் டு இன்சைட் அந்த வெளியே கட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் கிளிப் ப்ரொஃபைல்ஸ். ஓகேங்களா? பஞ்ச் விண்டோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 டைப் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று எட்ஜ் கிளாஸ், இன்னொன்று டிஜி கிளாஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேமினேட் கிளாஸ். சரிங்களா? எட்ஜ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று கிளியர் கிளாஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசர் கிளாஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ கிளியர் கிளாஸ்ன்றதுனா இப்போ ஸ்டேர் கேஸ் ஏரியா யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியணும், உள்ளேருந்து வெளியே பார்க்கணும், வெளியேருந்து உள்ளே பார்க்கணுன்றக்கான வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது டாய்லெட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டில் தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியே பார்க்கக்கூடாது, வெளியேருந்து உள்ளே பார்க்கக்கூடாதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரோசர் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் மங்கலாக இருக்கும். இப்போ நம்ம உள்ளேருந்து வெளியே தெரியாது, வெளியேருந்து உள்ளே தெரியாது. சரிங்களா? நம்ம வீட்டுக்கு கூட அந்த மாதிரி கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிஜி கிளாஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கிளேஸ் யூனிட்.
ஓகேங்களா. ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸ் ரெண்டு கடையில் பார்த்தீங்கன்னா ஏர் கேப் இருக்கும். அந்த ஏர் கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் கேஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே ஹீட் உள்ள வராது. இது துபாய் அந்த மாதிரி அரபு கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ரொம்ப இருக்கும். அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா அங்கே பாத்ரூம்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஜே கிளாஸ் தான் போடுவாங்க. சரிங்களா, யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் லேமினே கிளாஸ். லேமினே கிளாஸ்ன்றது வந்து சேஃப்டி பர்பஸ் யூஸ் பண்ணுறது. 6 mm கிளாஸ், இன்னொரு 6 mm கிளாஸ், இன்பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லேயர் யூஸ் பண்ணுவாங்க. PVB ஆர் EVA. சரிங்களா, இது உடஞ்சா கீழே விழாது, அப்படியே ஒட்டி நின்றுக்கணும். இதுக்கு பிறகு லேமினே கிளாஸ். டோட்டலாக 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த French windows. HG கிளாஸ், DG கிளாஸ், லேமினே கிளாஸ். நெக்ஸ்ட் கேஸ்கெட்ஸ். கேஸ்கெட்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா EPDM மெம்பரின். சரிங்களா, EPDM வச்சுருவாங்க. எத்திலின் பாலிமர் டையின் மோனோமர் சொல்லுவாங்க. சரிங்களா, EPDM கேஸ்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் கூட இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பிளாக் கலரில், அதுதான் கேஸ்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லை காரில் கூட இருக்கும். சரிங்களா, அந்த கேஸ்கெட்டோட பர்பஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஏர் டைட் அண்ட் வாட்டர் டைட்டாக பண்ணணும். சரிங்களா, இப்போ கொஞ்சம் டைட் கிளாஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவுட்டர் ப்ரொஃபைலுக்கும் ரெண்டுக்கும் இன் பிட்வீனில் இருக்கிறனால வெளியே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஏர் டைட்டாக இருந்து கார்னர் டைட்டாக இருக்கும். அப்போனா தண்ணி உள்ளே வராது. சரிங்களா, இந்த ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் பற்றி நிறைய பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 எலிமெண்ட் இருக்குது. ஒன்று வால்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஃப்ரேம்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்குது. இந்த 3 மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருக்குதா. இப்போ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகும், எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆகும். சரிங்களா, அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் அதுமே டேரக்ட் டச் ஆகக்கூடாது. சரிங்களா, டச் ஆச்சுன்னா என்ன ஆயிரும், இந்த எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் போது உடஞ்சிடும். சரிங்களா, அந்த இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கேஸ்கெட் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அப்போ என்ன ஆகும், அது வந்து ரப்பர் மெட்டீரியல். சரிங்களா, அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் அதை அலோவ் பண்ணிக்கிறோம். சரிங்களா, இந்த ரப்பர் மெட்டீரியல் இருக்கிறதுனால அப்போ கேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் டைட் அண்ட் வாட்டர் டைட். சரிங்களா, தண்ணி உள்ள போகக்கூடாத அளவுக்கு இருக்கணும். சேம் டைம் அதே மாதிரி எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த பை மெட்டாலிக் செப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. அதை 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியலுக்கு அதை அலோவ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறது தான் பை மெட்டாலிக் செப்பரேட்டர் சொல்லுவாங்க. அந்த இதுவும் கேஸ்கெட் வேலை பார்க்குது. சரிங்களா, கேஸ்கெட்டோட ஃபங்க்ஷன் 2 இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் கிரிம்பிங். சரிங்களா, கிரிம்பிங் ப்ரொஃபைல் சொல்லுவாங்க. இந்த கிரிம்பிங் ப்ரொஃபைல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அவுட்டர் ஃப்ரேம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அவுட்டர் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரியில் கட் பண்ணுவோம். சரிங்களா, அந்த டாப் போர்ஷன் அல்லது ரைட் போர்ஷன் அந்த ஒரு பர்டிகுலர் காரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். சரிங்களா, ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது எப்படி ஜாயின் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிம்பிங் ப்ரொஃபைல் உள்ளே வச்சுருவாங்க. உள்ளே வச்சு அந்த கிரிம்பிங் மிஷினில் வச்சு உள்ளே கொடுப்பாங்க. உள்ளே கொடுத்த செய்யணும் அந்த கிரிம்பிங் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் உள்ள இருக்கும். சரிங்களா, அந்த ப்ரொஃபைலில் அந்த மிஷின் வச்சு ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவுட்டர் ஃப்ரேம் நெளிஞ்சு அந்த கிரிம்பிங் ப்ரொஃபைல் பிடிச்சிக்கணும். சரிங்களா, இது ஒரு டைப் ஆஃப் ஃபிக்ஸிங். சரிங்களா, இப்போ இது வந்து ஒரு பர்மனன்ட் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸ்க்ரூனா கழட்டி மாட்டிக்கலாம். இப்போ வெல்டிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான பர்மனன்ட் ஜாயிண்ட். இப்போ ரிப்பீட்ன்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான பர்மனன்ட் ஜாயிண்ட். ஜாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று டெம்பரரி ஜாயிண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாயிண்ட். இப்போ டெம்பரரி ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸ்க்ரூவோ இல்லை போல்ட்டோ பண்ணுறது. சரிங்களா, இப்போ ஸ்க்ரூவோ போல்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம தேவையான ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், கழட்டிக்கலாம், மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதே வெல்டிங்ன்றது ஒரு வகையான பர்மனன்ட் ஜாயிண்ட். ஒரு 2 அலுமினியம் டு அலுமினியம் இந்த மாதிரி வெல்டிங் பண்ணலாம். இப்போ MS to MS வெல்டிங் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி வெல்டிங் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா அது பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அதை பிரேக் பண்ணி இல்லை கட் பண்ணி தான் வெளியே எடுக்கிற மாதிரி ஆயிடும். சரிங்களா, அதே மாதிரி ரிப்பீட் ஒரு வகையான பர்மனெண்ட் ஃபிக்ஸிங். சரிங்களா, பர்மனெண்ட் ஜாயிண்டில் தான் வரும். அந்த மாதிரி தான் இந்த கார்னர் கிரிம்பிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பர்மனெண்ட் ஜாயிண்ட். சரிங்களா, அவுட்டர் ஃப்ரேமும் இந்த டாப்பும் இன்னொரு சைட் போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்னர் கிரிம்பிங் வச்சு மிஷினில் வச்சு நெளிக்கிறதுனால என்ன ஆகிடும், அது நெளிஞ்சு உள்ள அந்த கிரிம்பிங் ஃபுல்லாக லாக் ஆகிடும். அப்போ இது ஒரு வகையான பர்மனெண்ட் ஜாயிண்ட். கார்னர் கிரிம்பிங்கிறது ஒரு வகையான பர்மனெண்ட் ஜாயிண்ட். நான் ரொம்ப எஃபர்ட் எடுத்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். சரிங்களா, அதுக்கு ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து சரி, வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுலேருந்து சரி, எல்லாருக்கும் ஈஸியாக புரியணுன்றதுக்காக பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ. நான் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சேம் அதே மாதிரி தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரிங்களா, உங்களுக்கு இந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷனோ இல்லை நான் சொல்ல மறந்துட்டாலோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சரிங்கன்னா அந்த கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, அதுக்கும் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். சரிங்களா, இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இன்னும் தெரிஞ்சுக்கணும், உங்கள் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரியணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். நான் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.